வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் என்னென்ன ஒரு நிலையை கொடுக்கிறது, எந்த வீட்டில் அமர்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இயற்கை ஆதிபத்தியம், அந்த ஆதிபத்தியத்திற்குடைய 2 வீடுகளுக்குடைய குரு எந்த வீட்டில் அமர்கிறார், இதையெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்து பலனடைய வேண்டும். சிம்மத்திற்கு இயற்கையாக அற்புதமான ஒரு 5 குடைய கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் மிகவும் அதிக தொல்லைகளை கொடுக்கக்கூடிய 8th லார்டாகவும் இதே குரு வருகிறார். ஸோ ஒரு ரொம்ப அற்புதமான நன்மைகளையும் அவரே கொடுப்பார். அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் 2ஆம் பகுதியில் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய தொல்லைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த கிரகம் 5-8 குடைய கிரகம் 11 என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் அமர்கிறார். இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால், இது குருவினால் அமர்ந்த பலனுக்கு ஒரு பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 5 குடைய கிரகம் 11ல் அமர்ந்தாலும் அது 5க்கு பாதக வீட்டில் அமர்வதனால் சிறிது மன ஆரோக்கியத்தில் தொல்லைகள் இருக்கும். குழந்தைகளோடு தொடர்ச்சியாக ஏதோ ஒரு போராட்டமான நிலை போல ஒரு நிலை இருக்கலாம். முன்னர் இருந்ததை விட ஓரளவிற்கு முன்னேற்றம் இருந்தாலும் அது ஒரு மினிமல் பர்சன்டேஜில் தொடரக்கூடிய நிலையாக இருக்கலாம். பூர்வீகம் தொடர்பான சில பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். அதே அஷ்டமாதிபதியாக இருந்து 11ஆம் வீட்டில் அமர்வது, இது ஒரு 11ஆம் வீடு நினைத்த காரியத்தை நினைத்தது போல ஜெயிப்பதற்கு சில தடைகள், குழப்பங்கள் இதெல்லாமே தாண்டி வரக்கூடிய நிலை, அது போன்ற பலனாக இருக்கும். இந்த 11ல் அமர்ந்த குருவிற்கு அந்த ஸ்தான பலத்தை பெரிதாக கொடுக்காத குருவாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி இந்த 3 வீடுகளும் சிம்மத்திற்கு எந்தெந்த வீடுகளாக வருகிறதோ அந்த ரீதியில் மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். துலாம் ராசி சிம்மத்திற்கு 3ஆம் வீடு. ஸோ இந்த பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது 11ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குரு கிரகம் ஓரளவிற்கு முயற்சிகளுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். முக்கியமாக திருமணம் தொடர்பான சில முயற்சிகள், மறு திருமணம் தொடர்பான சில முயற்சிகள். அடுத்ததாக 5 குடைய வீட்டிற்குடைய குரு அந்த 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். சற்று பாதக வீட்டில் அமர்ந்து பார்ப்பதனால் எல்லா முடிவுகளிலும் நீங்க நிதானமாக பொறுமையாக ஒரு சிலரிடம் கேட்டுவிட்டு அந்த முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டும். குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். பூர்வீகம் தொடர்பான சில குழப்பங்கள் பெரிய அளவிற்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையாக சிலருக்கு இது இருக்கலாம். ஸோ இந்த முடிவுகளில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கும்பராசி, குருவினுடைய ஸ்பெஷலான ஒரு 9th ஆஸ்பெக்ட், அதன் மூலியமாக கும்பத்தை பார்க்கக்கூடிய குரு கிரகம் உங்களுடைய சிம்மத்திற்கு 7ஆம் வீடு. உங்களுடைய திருமண வாழ்வில் இணையக்கூடிய ஒரு நட்பாக இருக்கலாம், உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். அற்புதமான ஒரு சொசைட்டியில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நட்பு வட்டாரத்தில் இருந்து பெரிய அளவிற்கு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய நிலையில் பல நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு மனதில் சில மகிழ்ச்சி, நிம்மதி, பொருளாதாரத்தில் மேன்மை இதெல்லாமே சிம்மத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரு பார்க்கக்கூடிய அந்த வீடுகளில் முக்கியமாக 3ஆம் வீடும் 7ஆம் வீடும் மிகப்பெரிய நன்மையை இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு அடைவதற்குரிய நிலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திருமண பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் தைரியமாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நீங்க முயற்சி செய்து அதை நீங்க பிடித்த முறையில் அதை அமைத்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு நல்ல நிலை. காதல் தொடர்பான விஷயங்களை திருமணமாக நீங்க மாற்றிக்கொள்ள நினைத்தால் இதுல கூட சில சிக்கல்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய நிலையாக இது இருக்கும். ஸோ இது 5ஆம் வீட்டிற்கு பாதகத்தில் இருப்பதனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு பலனை சொல்லக்கூடிய நிலைங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குரு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். முதலில் செவ்வாய் ஆகிய உங்களுடைய ராஜயோகாதிபதி சாரத்தில் இந்த குரு செல்ல போகிறார். இது ஒரு நல்ல இடமாற்றம். அதிக நண்பர்களுக்கு திருமணம், திருமணத்தினால் வெளிநாடு, வெளியூர் பிரயாணமாக, இது வெளியூர், வெளிநாடு இல்லைனா வெளி மாநிலம், ஏதாவது ஒரு இடமாற்றத்தோடு கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்டாக உங்களுக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி சாரத்தில் இடமாற்றத்திற்கு அதிகமான ஒரு பலன்களை கொடுப்பதற்கு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு கிரகம் செல்லும் பொழுது அந்த திருவாதிரைக்குடைய அந்த ராகு கிரகம் பிறவி ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு
சிம்மத்தை பொறுத்தவரை உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த குரு மாறிய உடனேயே 7ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் சனியும் அமரக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ இந்த குரு திருவாதிரையில் செல்லும் பொழுது அந்த திருவாதிரைக்குடைய ராகு 7ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஓரளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை. இதுவரை இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை 2இல் இருந்த கேது கிரகமும் இந்த ராகு 7இல் வந்தவுடன் உங்களுக்கு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேல் கேது வருவார். திருமண வாழ்வில் எல்லாமே ஓரளவு சால்வ் ஆகக்கூடிய நிலை. உங்களுக்கு சில கவலைகளால் நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, குழந்தைகளோடு இல்லைன்னா மிட்லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான மனக்குழப்பங்கள், இதனால் உங்களுடைய மனதில் சில சமயங்களில் டிப்ரெஷன் ஏற்பட வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ ஓரளவிற்கு அவரவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்றாற் போல நீங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு கிரகம் அந்த திருவாதிரைக்குடைய ராகுவையை பார்ப்பது 7ஆம் வீட்டில் அற்புதமான திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல நிலை. அஷ்டம சனி இருந்தாலும் கண்டிப்பாக திருமண பாக்கியத்திற்கு இது கோஷார நிலையில் கூட சாதகமான பலன்தான். குரு பலன் வந்து விட்டதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா. குரு அற்புதமாக 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 7இல் உள்ள ராகுவையும் பார்க்கிறார். இது ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனால் அதிக அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு திருமண அமைப்பாக இது இருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய கஷ்டமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். மிருக சீரிடத்தில் செல்லும் பொழுது 7ஆம் வீட்டை பார்ப்பது கூட உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கு பொருளாதார மேன்மை, தொழில் லாபம், இதெல்லாம் ரொம்ப நல்ல பிரமாதமான ஒரு குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லோரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஸோ இறுதி நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் குரு கிரகம் செல்லும் பொழுது, தன்னுடைய சுயசாரத்தில் குரு கிரகம் செல்லும் பொழுது இந்த ராகுவிற்கும் நட்பாக இருக்கக்கூடிய குருவாக இருப்பார். சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கும் பொழுது அந்த சுக்கிரனுக்கும் நட்பாக இருக்கக்கூடிய ஒரு மிதுன வீட்டில் இருந்து பார்ப்பதனால் எல்லாமே ஒரு நல்ல நிலை, பொருளாதாரத்தில் மேன்மை, நினைத்த காரியத்தை இந்த காலகட்டம் வரை இழுத்து கொண்டே வந்திருந்தால் கூட இப்பொழுது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். திருமண வாழ்வு, புதிதாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு இணைந்து கொண்டு நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய மன ஆரோக்கியத்தை சிறிது நீங்கள் அவ்வப்பொழுது சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சந்திரன் மேலே கேது செல்லக்கூடிய இந்த காலகட்டம் தந்தை வழி உறவினர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி சில ஒரு விஷயங்களை நினைத்து தேவையில்லாத குழப்பங்களாக கூட உங்களுக்கு ஏற்படலாம். இது சரியான முறையில் நீங்கள் எந்த முறையில் சால்வ் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை நீங்கள் சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் இந்த குரு கிரகம் ரொம்ப நல்ல ஒரு நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். குருவினால் ஏற்படக்கூடிய சில தொல்லைகள் அப்படின்னு பார்த்தால் 3ஆம் வீட்டை எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய குரு கிரகம் இடமாற்றத்தை கொடுத்துருவார்னு சொல்லிட்டோம். சுகமாக ஒரே இடத்துல இருக்க முடியாது. இந்த சூழலில் வரக்கூடிய அந்த இடமாற்றம் தவிர்க்க முடியாததாக சிலருக்கு இருக்கலாம். 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் உத்தியோகத்தில் சிறிது ஏதோ ஒரு ட்ரெமர்ஸ் போன்ற நிலை இருக்கலாம். அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. இந்த நேரத்தில் அஷ்டம சனிக்கு நீங்கள் சற்று யோசிக்க வேண்டிய நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்வுக்கு அஷ்டம சனி எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் ஜாப்ல இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிக்கு அஷ்டம சனி உங்களை ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய நிலை போல இருக்கும். அதனால நீங்க அவசரப்படாமல் முடிவுகளை எடுக்க வேண்டும். 9ஆம் வீட்டை 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் நீங்க பெரிதாக பயந்து கொள்ளக்கூடிய நிலை போல ஒரு சூழல் வரலாம். இது இந்த காலம் முழுவதும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் மருத்துவம் ரொம்ப அதிகமாக அட்வான்ஸ்மெண்ட் ஆன நிலையில் நீங்கள் சரியான மருத்துவரை பார்த்து மருத்துவம் எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆன் த ஹோல் உங்களுடைய குரு கிரகம் 10லிருந்து தொழிலை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருந்த அந்த நிலை மாறி 11ஆம் வீட்டிற்கு அமர்வது ஒரு பெரிய நன்மை. உங்களுடைய தனஸ்தானத்திற்கு மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய 11th ஹவுஸ், பொருளாதாரத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. நினைத்த காரியங்களும் உங்களுக்கு சிறிது அலைச்சல்களை கொடுத்தாலும் கண்டிப்பான பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுப்பதற்கான குரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.